இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்பம் எப்படிப்பட்டது, காயம் எவ்வாறு வேதனை கொடுக்கிறது என்று ஒருவர் மற்றவரிடம் கேட்டால் ஒவ்வொருவரும் புது புது விளக்கங்களை கொடுப்பார்கள். காரணம், ஒவ்வொன்றும் வேறுபடும். அதை போன்றுதான் உணர்வுகள், உணர்ச்சிகள் ஒவ்வொன்றிலும் வேறுபடுகின்றன. சிலுவை என்பது இயேசுவின் இறப்பிற்கு முன்பு அவமான சின்னமாக கருதப்பட்டது. கொலையாளிகள், கொள்ளையடிப்போர், தவறு செய்தவர்கள் அந்த சிலுவையில் கட்டி அடித்து கொண்டார்கள். கயவர்கள் சிலுவையை தொடும் வரை சிலுவை அவமானகரமாக கருதப்பட்டது. எப்போது புனிதரான இயேசு, பாவமற்ற இயேசு, களங்கமற்ற இயேசு அந்த சிலுவையை தொட்டாரோ அந்த நிமிடத்திலிருந்து அந்த சிலுவை புனித சின்னமாக மாறுகிறது. இந்த சிலுவையை அவமானப்படுத்தினார்கள். அன்றிருந்தவர்கள் இன்றும் அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்மோடு இருக்கின்றவர்கள் நமது கத்தோலிக்க மக்களே பல நேரங்களிலே இதை செய்வதுண்டு. அதாவது சிலுவை வழியாக தான் மீட்பு வந்தது என்பதை மறந்து விடுகிறார்கள். சிலுவையை துன்பத்தின் அடையாளமாக பார்க்கும் கூட்டம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சிலுவையை வீட்டில் வைத்தால் துன்பங்கள் வந்துவிடும் என்று சிலுவை அடையாளங்களை இல்லாத எத்தனையோ இல்லங்கள் இருக்கின்றன. இந்த சிலுவைதான் நாம் பாவத்தை சுமந்த இயேசுவை முழுமையாக தாங்கியது. கார்மெல் சபையை சார்ந்த புனித சிலுவை யோவான் கூறுவார், நாம் சிலுவையை எவ்வாறு பார்க்க வேண்டும்? நாம் சிலுவையை முன்னால் அமர்ந்து பார்க்கக்கூடாது. அதை போன்று வலதுபுறமும் இடதுபுறம் நின்று சிலுவையை பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்க வேண்டுமென்றால் பார்த்து விடலாம். ஆனால் உண்மையான சிலுவையினுடைய அமைப்பை நாம் உணர வேண்டுமென்றால் சிலுவையின் மேல் பக்கத்திலிருந்து சிலுவையை பார்க்க வேண்டும். காரணம், இயேசுவின் உடல் 3 ஆணிகளால் துளைக்கப்பட்டு உடலின் மொத்த பலமும் அவர் நெஞ்சிலே இறங்கியது. மூச்சுவிட முடியாமல் போராட்டம், உடலெங்கும் கிழிந்து இரத்தம் வடிய உடல். இந்த நிலையிலும் இயேசு சிலுவையின் தொங்கியவாறு உதிர்த்த வார்த்தைகள் நாம் வாழ்வதற்கும் பிறரை வாழ வைப்பதற்கும் உதவுகின்றது. அந்த வார்த்தைகள் என்னவென்று பார்ப்போம். முதல் வார்த்தை லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 34. தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்றார். நம்மை பார்த்து ஒருவர் முறைத்தால் கோபம் வருகிறது. ஒருவர் நம்மை பார்த்து திட்டினால் சண்டையிடச் செல்கிறோம். குறை கூறிவிட்டால் நிலை தடுமாறி பழிவாங்கும் முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் இயேசு உடல், மனம் அனைத்தும் சேர்ந்து நிற்கின்ற நேரத்திலும் மன்னிப்பை கருவியாக எடுக்கிறார். தீர்ப்பிடவில்லை, மாறாக அறியாமையில் செய்கிறார்கள் என்று தந்தையிடம் அவர்களை மன்னிக்கச் சொல்லுகின்றார். இது ஆழமான உண்மையான அன்பின் வெளிப்பாடு. இரண்டாவது வார்த்தை லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். நல்ல கள்வனிடம் இயேசு கூறுகிறார், இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். நாம் ஒருவர் செய்கின்ற செயலை வைத்து எளிதாக தீர்ப்பிடுவதுண்டு. ஒரு மனிதரின் உள்ளத்திற்குள் என்ன நிலை இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அவனுக்குள் இருக்கும் போராட்டம் நமக்கு புரியாது. அதேபோல் பிறர் சொல்வதை கேட்டு அது உண்மையா பொய்யா என்று தெரியாமல் தீர்ப்பிடுகின்ற மனிதர்களும் நிறைய மனிதர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழலில் கள்வனொருவன், கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த மனிதன் நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்து இவர் கடவுளாக இருக்கலாம் என்று நம்பிக்கை கொள்ளுகின்றான். ஆகவே இயேசுவிடம் கூறுகின்றான், தந்தையே, நீ வான்வீட்டில் இருக்கும் பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொல்ல இயேசு கூறுகிறார், நீ இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். ஆக இது இயேசுனுடைய உண்மைத்தனத்தை வெளிப்படுத்துகின்றது. மூன்றாவதாக யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 26லிருந்து 27 வரை பார்க்கின்ற பொழுது, பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் பல பிள்ளைகள் பெற்றோர்களை கண்டுகொள்வதில்லை. அவர்கள் தேவைகளை இவர்கள் செய்து கொடுப்பதில்லை. அவர்கள் பேசுவதற்கு நேரம் கேட்டாலும் நேரம் கொடுப்பதில்லை. அவர்கள் பல உறவுகளை ஏற்படுத்தி கொள்வதில்லை. பல நேரங்களிலே பெற்றோர்களை முதியோர் இல்லத்திலே விட்டுவிடும் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தன் தாய் தனித்து நின்று விடக்கூடாது என்று தன் அன்பு சீடர் யோவானிடம் தன் தாயை ஒப்படைக்கின்றார். யோவானிடம் கூறுகின்றார், இதோ உன் தாய். பின்பு மரியாவிடம் கூறுகின்றார், இதோ உன் மகன். இயேசு தன் தாயை உலகிற்கு தந்த நாள்தான் இன்று. அன்று முதல் மரியா அனைவரின் தாய், படைப்பனைத்திற்கும் தாயாக தென்படுகின்றார். நான்காவது மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது,
இயேசு தனது துன்பம், வேதனை மனித துன்பம் போன்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றார். அவர் எப்போதும் தன்னை தற்காத்து கொள்ள தெய்வீக சாயலை எடுத்துக்கொள்ளவில்லை. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பது வேதனை கொடுக்கக்கூடியதுதான். அதே நிலைதான் இயேசுவுக்கும் ஏற்படுகின்றது. ஆகவே தான் கூறுகிறார், இத்துன்பக்கலம் என்னை விட்டு அகலாதா என்று. ஆக ஒரு மனிதராக மனிதனுடைய உணர்வை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். 5வது யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நான் தாகமாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இயேசுவின் இந்த தாகம் தண்ணீருக்கான தாகம் அல்ல, மாறாக ஆன்மாவிற்கான தாகம். அனைத்து ஆன்மாக்களும் மீட்படைய வேண்டும். நம்புகின்ற, நம்பாத, அவரை கிண்டல் செய்த, அவரை கொலை செய்ய கையளித்த, அவரை காட்டி கொடுத்த, துன்புறுத்திய அனைத்து ஆன்மாக்களும் மீட்பு அடைய வேண்டும் என்று இயங்குகின்றார். ஏன் நாம் கூட அவரை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். என் தேவை, என் விருப்பம், என் வாழ்வு, என் இன்பம் என்று எண்ணுகின்ற பொழுது இயேசுவை காயப்படுத்துகின்றோம். இருப்பினும் அவர் என் ஆன்மா மீட்கப்பட வேண்டும் என்று தாகமாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். 6வதாக யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது இயேசு கூறுகிறார், எல்லாம் இனிதே நிறைவுற்றது. யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 3இல் கூறிய வார்த்தை இனிதே நிறைவேறியதை பார்க்க முடிகின்றது. தந்தை அனைத்தையும் என் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தந்தையிடமிருந்து வந்தது போல, அதாவது இயேசுடைய பிறப்பு செய்தியை இது தெரிவிக்கின்றது. வந்தது போல அதை போன்று திரும்பி செல்ல வேண்டும். இறந்து உயிர்த்து திரும்பி செல்ல வேண்டும். அதற்கு இடைப்பட்ட நாட்களிலே அவர் துன்புற்று மரித்து அனைவரை மீட்க வேண்டும் என்பதுதான். ஆகவே தான் அனைத்து முடிந்தவுடனே எல்லாம் இனிதே நிறைவேறிற்று என்று சொல்லுகின்றார். இறுதியாக 7வது வார்த்தை லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 46இல் பார்க்கின்ற பொழுது, தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இந்த வசனம் நம் அனைவரின் வேத வாக்காக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நாம் ஜெபிக்க கூட பயன்படுத்தலாம். தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன், உம் சித்தப்படி நடக்கட்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஒப்பு கொடுத்து விட்டு செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நல்ல காரியங்கள் நடைபெறும். ஏனென்றால் இறைவனுடைய முழுமையான பாதுகாப்பை நாடி நம்மை நாம் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இங்கேதான் ஆண்டவர் இயேசு கூறிய அந்த வார்த்தை முடிவுக்கு வருகின்றது. என் உடலாகிய கல்லறை இடித்து தள்ளுங்கள், 3 நாளில் நான் கட்டி எழுப்புகின்றேன் என்ற வார்த்தை செயல்பட தொடங்குகின்றது. சிந்திப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.